சி.வி. சண்முகம் பாசறையில் படித்தவர் என்பதால் தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் பெண்களை இழிவாக பேசுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ள இல்லத்தரசிகளுக்கான 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் குடும்ப பெண்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உப்பள தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என திமுக தலைவர் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், தோல்வி பயத்தில் இல்லாத பொல்லாததை சொல்லி அதிமுகவை சேர்ந்தவர்கள் தனிநபர் விமர்சனத்தை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்த கீதா ஜீவன், கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் தூத்துக்குடி தொகுதியில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்லுவேன். தனிப்பட்ட ஒரு விமர்சனம், அது மரியாதை குறைவான ஒரு விமர்சனம். குறிப்பாக சொல்லணும்னா, பெண்களை மதிக்க தெரியாத கூட்டம் தான் அதிமுக கூட்டம். பெண் தலைவியை கொண்டிருந்த ஒரு அதிமுக ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் ஒரு கட்டுக்கோப்பாக செயல்பட்ட ஒரு இயக்கத்தை இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட அது ஒரு தரந்தாழ்ந்த போயிட்டு இருக்குது அந்த அதிமுக என்பதை நான் என்னுடைய கருத்தாக குறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணனும் பாராமல் மரியாதை குறைவாக பேசுறது, இழிவாக பேசுறதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பெண்களை மதிப்பாங்கன்றது தெரியுது. அது எங்களுக்கே இந்த ஒரு பேச்சு, இந்த ஒரு மரியாதை குறைவுனா, சாதாரண பெண்கள் போய் அவங்ககிட்டலாம் கோரிக்கை வைக்க கூட முடியாது. அவங்களுக்குலாம் அப்போ எந்த நிலைக்கு நடத்துவாங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது இதிலிருந்து. அதனால் இது அவங்களுடைய தரந்தாழ்ந்த செயல். அதுபோல் பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு இதே ஒரு நீங்கள் கலைஞரை பற்றி சொன்னீங்க, தளபதியாரை சொல்கிறது, இதே தான் அவங்க தலைவர் பேசுகிறாரு, எடப்பாடியார். அதனால் அதை பற்றி இவர் காப்பி அடித்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை அது இல்லை. இது தோல்வி பயத்தில் இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய திட்டம்னு சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கூட்டணி சேர்த்துருக்கிறது யார் கூட? தமிழ்நாடு இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறது, அதை நம்ம ஒடுக்க வேண்டும் நினைக்கிற பாசிச பாஜகவோட கூட்டணி. அதனால் அவங்களுக்கு சட்டியில் ஒன்றும் இல்லை. அதனால் அகப்பையில் வரமாட்டேங்குது. தனிநபர் விமர்சனம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய செல்லப்பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே ஒரு சி.வி. சண்முகம் அவருடைய பாசறையில் பயிற்சி பெற்றிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் எப்படி பெண்களை தரங்கோரமாக பேசுகிறார், அது மாதிரி இவரும் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நான் சொல்லிக்கொள்ளுவேன். கரெக்டு, அதுக்கு கூட பேசலாம். ஏன்னா நம்ம இது பண்ணியிருக்கோம், இது பண்ணுவோன்ற மாதிரி நம்முடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மக்களோடு மக்களாக இருக்கிறோம். நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பதேன்ற மாதிரி நான் உண்மையிலே அதை மனசில் நிறுத்திக்கிடும். அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளை நீங்கள் சொல்கிற மாதிரி, வெட்போட்டர் சொல்கிற மாதிரி திசை திருப்பதுக்கு எதையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க.